என்ன என்ன இது என்ன ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட் என்ன மருத்துவ பழம் உண்டு. மருத்துவ பழம் உண்டு. நீங்கள் ஒரு இது சார் ஒரு மரம் வைக்கிறதுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் பற்றி இது ஒரு மருத்துவ பழம் உண்டு. ஓ எல்லா வருத்தங்களுக்கும் நல்ல பழம். சீனி சுகருக்கு நல்ல வருத்தம் பழங்கள். இது பேர் சொல்லுங்கள். ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இதுக்கு தண்ணி என்ன மாதிரி? தண்ணி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு போட்டாங்க. தண்ணி பேச தேவையில்லை இதுக்கு. தண்ணி பேச தேவையில்லை இதுக்கு. தண்ணி தேவையில்லை பேச. இது வெயிலி தான் கூட காய்க்கும். கூட காய்க்கும். மழைக்கு எல்லா பூவும் கொண்டு போய் இதுக்கு பரவச்சாதமாக உற்பத்தியாக இருக்கிறீங்க. மழைக்கு நாங்கள் சுமார் பொழுதுபோக்காண்டி வச்சது. நாங்களுக்கு வெட்டி கிடைச்சிது. எத்தனை கண்டு இருக்கு வர? 65. நாங்கள் 1000 கண்டு வச்சுக்கிறோம். எம்பிட்ட விட்டு இதே இப்போதான் வச்சுக்கிறோம். சுமாராக இப்போ ஒரு 65,000 எத்தனை காய் வரும்? ஒரு மரத்துலையா? ஒரு மரத்தில் ஒரு 30-40 பழம். அப்போ நாளைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் கூட பழத்தை முடிங்க வட்டி கொடுத்துட்டு பையன் அந்த 12 பதவி வச்சுருக்காங்க. தண்ணி நிற்கும். செம்பாட்டு மண் பறிச்சு நாங்கள் பறிக்கிறோம். செம்பாட்டு மண் தான் வருமா? அது இல்லை தோட்ட மண்ணுக்கு வேணும். ஆனால் இப்போ இதோட பேசாமல் வருமா? இல்லை இதோட பேசி இது கன்னிமா இப்போ தான் ஸ்டார்டிங். இது எங்களுக்கு சரி ஒரு பேசம் தான் வச்சுனாங்க. இப்போ உண்மையிலும் படிக்கு 2 வருஷம் ஆகணும் காய்கறிக்கு. அது என்ன இப்போ அதான் ஸ்டார்டிங். பதுக்கி வச்சுக்கலாம் கொடுக்குறதுக்கு. இதா இது பூ பூக்குது. பூத்துக்கு காயாக வரும். இது பழதா போச்சு. நீ பழந்து விழுந்து திரும்பி நீ பழதா போச்சு. அழகிட்டுது. பழதான் போகிறது அப்படி. பழதா போகிறது. மலையால் வந்தால் எல்லாம் கொண்டு போயிடும். இது கண்டுகளும் வந்து ஒரு வருஷம் இந்த கண்டெல்லாம் வச்சு அதில் நல்ல முயற்சி. இது சும்மா பொழுதுபோக்கு வச்சதா இதாகிட்டுது. நாங்கள் அதுக்கு அங்கே ஒரு 1000 கண்டு வச்சுக்கிறோம். எம்மீட்ட வீட்டுக்கு முன்னுக்கு எண்ணி கட்டுறோம். அது அன்றைக்கு விரு வேலணை பகுதியிலே எங்கள் நண்பர் அஜரூபன் அவர்கள் இந்த இடத்துல ட்ராகன் எனப்படுகின்ற இந்த பல உற்பத்தியிலே ஈடுபட்டுக்கின்றார். சுமார் 65க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளிலே காணப்படுகின்றன. அனைத்து 1 கிலோ இது 3000 ரூபாய் வரைக்கும் செல்லக்கூடிய பழம். இது பல வியாதிகளுக்கு தீர்வாக அமைகின்ற பழமாக காணப்படுகின்றது. நினைக்கிறேன் இந்த பகுதியிலே நாம் வந்து இப்போ பார்வையிட்ட பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொன்னால் இது போன்ற விடயங்கள் நடைபெற வேண்டும். அதே போன்ற இந்த கொய்யா கூட உற்பத்தி செய்திருக்கிறார். அதே போன்று மாதுளை பழத்தை உற்பத்தி செய்திருக்கின்றார். நினைக்கிறேன் நூடுல்ஸ் உற்பத்தி செய்கின்ற ஃபேக்ட்ரி ஒன்றை கூட உருவாகி கொண்டு வருகின்றது. அதிலே அந்த இடத்திலே இந்த ட்ராகன் மரம் கிட்டத்தட்ட 1000 மரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு மிகச்சிறந்த உற்பத்தியாளர், முயற்சியாளர். அவருக்கு தேசிய மக்கள் சக்தி என்ற காலத்திலே மிகச்சிறந்த அனுசரணையை வழங்கி அவரை ஊக்குவித்து வேலையின பகுதியிலே இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் என்றென்றும் முழு மூச்சோடு அவருக்கு ஒத்துழைப்போம். நன்றி. நன்றி சார். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இதுக்குலாம் தண்ணி லைன் ஆட்டோமேட்டிக். எல்லாம் ஆட்டோமேட்டிக். தோட்டத்துக்குள்ள ஃபோன்லேயே போடலாம். அங்கேயே அந்த இதுக்கு ஒரு இன்ஜினியராக வச்சுருக்கேன். அவர் தான் போடுறது. இப்போ எங்கே இருந்து யாழ்ப்பாணத்து அவரை போடுது. அதுதான் மெயின்டெனுக்கு மாதம் 50,000 கொடுக்குறான். தண்ணியை கொஞ்சம் போட்டு பார்க்க வந்து ஜீவன் சார் தண்ணியை கொஞ்சம் போட்டு இது ட்ராகன் பழம். இது வந்து வேலணையில் ஒரு தொழில் அதிபர் இந்த ட்ராகன் பழ தோட்டத்தை பரிச்சாத்தமாக ஆரம்பித்திருக்கிறார். இதுக்கு முதல் தோட்டத்தில் அவற்றை பணத்தில் 65 கண்டுகள் நட்டிருந்தார். அதிலிருந்து பரிச்சாத்தமங்களுக்கு இந்த பழங்களை தந்தார். தோட்டத்தை நானும் எங்கள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமுத்து ரஜினி அவர்களும் இந்த ட்ராகன் பழ தோட்டத்தை பார்வையிடுவதற்கு அழைத்திருந்தார்கள். அந்த தோட்டத்தை நாங்கள்
இங்கே பார்வையிட்டோம். என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே நம்ம எம்ஜிஆர் படப்பாடலன் ஞாபகத்து வருகின்றது. வேலை பிரதேசத்தில் இப்படியான படம் உற்பத்தி செய்யப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இது வந்து புத்தளத்திலிருந்து இந்த இந்த சிறு கண்டுகள் கொள்வனை செய்யப்பட்டு இங்கே உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். முதல்ல 65 கண்டு ஆரம்பிக்கப்பட்ட 65 கண்டிலிருந்து தான் இவர்கள் இந்த படத்தை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த படங்களை சாம்பிள் தந்திருக்கிறார்கள் இந்த தோட்ட உரிமையாளர்கள். அவர்கள் வந்து வேலையிலே இது 65 கண்டு 1000 கண்டுகள் கூட நட்டிருக்கின்றார்கள். அதிக சிறிய கண்டாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 6 மாதத்துல இந்த பெரிய கண்டெல்லாம் பெரிய வந்து காய்க்க துவங்கிடும். இப்படியும் நாங்கள் முயற்சி செய்தால் நாங்கள் பயன் அடையலாம். அந்தந்த மக்களே, இது போன்ற இயற்கையான இந்த தாவரங்களை வளர்த்து நீங்கள் பயன்பெறும் கேட்டுக்கொண்டு இந்த காந்த மக்களே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பேன். முயற்சி உடையார் கேட்சி அடைய மாட்டார். இந்த முதுமொழி கோப்பை நமது நாட்டிலும் இது போன்ற உற்பத்தியான டிராகன் பழம் போன்ற தோட்டங்களை நாங்கள் உற்பத்தி செய்யலாம். இது ஒரு கிலோ வந்து 3500 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகின்றது. இந்த டிராகன் பழம் வந்து பலவித நோய்களை குணமாற்றும் தன்மை கொண்டது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க நம்புகின்றேன். உடம்பிருந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி.